தேடு, ஜீவகாருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, காலமே தேவனை தேடு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்தில் ஆண்டவர் நமக்கு தியானிக்கும்படியாய் கொடுத்த ஒரு அற்புதமான வசனம் 105ஆம் சங்கீதம், அதில் முதல் வசனம். 105ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய மகிமையை பாடுங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் என்று இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை துதிக்கும் துதி காலை நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா உலக காரியங்களையும் பாரங்கள் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை மகிழ்மையோடு துதிக்கிற ஒரு அனுபவம், அது நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. முடிந்தால் குடும்பமாக அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிறது மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு காரியம். இல்லை என்றால் தனிமையிலே ஆண்டவரோடு கூட காலை நேரத்திலே தனிமையாய் அமர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதித்து பாடி அவருடைய பெயரை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக, நாம் எங்கே போனாலும் நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறவர்கள், இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள், இவர்கள் கடவுளின் பிள்ளைகள், இவர்கள் எந்த நிலைமையிலும் அவருக்கு சாட்சியாய் வாழ்வார்கள் என்கிற அந்த ஒரு பெயரை நாம் அவருக்காக நாம் எடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்கிற அந்த வார்த்தை மறுபடியும் நம்முடைய தேசத்தில் வர வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், அவர்கள் யாரையும் வஞ்சிக்க மாட்டார்கள், இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு காரியத்தை சொல்ல மாட்டார்கள், அவர்களை நம்பி சில ரகசியங்களை ஒப்படைக்கலாம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்கள் சாட்சி உள்ளவர்கள் என்கிற ஒரு காரியம் உருவாக வேண்டும். ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எங்கு பார்த்தாலும் ஏமாற்றமும் தவறுகளும் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே மலிந்து விட்டது. ஆகவே சமுதாயத்தின் நடுவிலே அவர் சொல்லுகிறார், அப்படி நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஜெபிக்க சொல்லும் பொழுதே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்க சொன்னார். அவருடைய நாமத்தை பரிசுத்தமாய் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிறார். நம்மைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள், நம்மை வைத்துத்தான் நாம் வழிபடுகிற கடவுளை அவர்கள் மதிப்பிடுவார்கள். இவர்கள் ஒழுக்கமாக இருக்கிறார்கள், அப்போ இவர்கள் வணங்குகிற தெய்வம் ஒழுக்கமானது என்று அவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காரியங்களிலும் காலைதோறும் அவருடைய சமூகத்தில் மனம் விட்டு அவரை துதிக்க 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 நம்முடைய உள்ளமெல்லாம் பரிசுத்தமாய் மாறுகிறது. தேவ ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிறோம். அவருக்கு சாட்சியாய் வாழ்கிற ஒரு தேவ பலனை அதிகாலையிலே நம்முடைய ஆராதனை வேளைகளிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரேமா ஜேசி டிவியை காலையிலே இருந்து பார்ப்பீர்களானால் காலையிலே 1 மணி நேரம் ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிற ஒரு நிகழ்ச்சி நமக்கு உண்டு. அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பாருங்கள். அதோடு சேர்ந்து நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். காலை 6 மணிக்கு நம்முடைய ஒளிபரப்பு துவங்கும் பொழுதிலிருந்து ஜெபமும் துதியும் 1 மணி நேரம் அந்த காரியங்கள் தொடர்ந்து வருவதை நீங்கள் பார்க்க முடியும். சின்ன சின்ன தியானங்கள், மற்றபடி ஆண்டவரை முழுவதுமாய் துதிப்பதற்கு அதிக நேரத்தை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். நீங்கள் ஜெபியுங்கள், துதியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். மாத்திரமல்ல, அந்த ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய செயல்களை எங்கள் ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஆண்டவரை அறியாத ஜனங்கள் தேசம் முழுவதும் இருக்கிறார்கள்.
ஆண்டவரை ஒரு முறை கூட அறிந்திராத மக்களும் உண்டு நம்முடைய தேசத்தில். அவர்கள் சந்திக்கப்படுவதற்கு காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நீங்கள் துதித்து பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறவர்களாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதங்களினாலே அடியார்களுடைய உள்ளமும் இல்லமும் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்தருளும். எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலே இருந்தாலும் ஆண்டவரே, சோதனைகளுக்கு உடைய பிள்ளைகளை தப்புவிக்கும்படி உடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளின் சகல தேவைகளிலும் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.